இந்த ஃபிஷர்மேன்லாம் வழக்கமாக மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே குதிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா மீனையும் பிடிச்சிட்டு வரும்போது அங்கே நிறைய பாக்ஸ் கிடைக்கிறத பார்க்குறாங்க. எல்லா பாக்ஸையும் கயிறு கட்டி மேலே இழுக்கும் போது ஒரு பாக்ஸ் மட்டும் உடஞ்சி அதுக்குள்ளேருந்து தங்கம் விழுறத பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அது கடலுக்குள்ளே விழுந்ததை ஒருத்தன் போய் எடுக்க உள்ள குதிச்சிடுறான். பாக்ஸ் எல்லாம் தேடி பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த கடலுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த மீனவர்கள் எல்லாம் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த கப்பலோட நங்கூரம் ஒரு கல்லுக்குள்ளே மாட்டிக்குது. அதனால இவங்களால அந்த இடத்துல இருந்து போக முடியல. அந்த கயிறை இழுக்கும் போது கட்டாகி இவன் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். இவனை காப்பாற்ற இவங்க அப்பாவும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடியதுக்குள்ளே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்களை பிடிச்சிருது. போலீஸ் வரத பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்லயே இந்த பாக்ஸ் எல்லாம் அவங்க மறுபடியும் கடலுக்குள்ள போட்டுருவாங்க. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் அதை எடுத்துக்கூடுன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் மிரட்டுவாரு. அவங்க எல்லாம் பாக்ஸை கரெக்டா எடுத்துட்டு வராங்களான்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் கூட்டின அந்த டீமையும் உள்ள குதிக்க சொல்லுவாங்க. இவங்களும் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு உள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டீம் உள்ள வரத பார்த்த ஃபிஷர் டீம் இவங்களை எப்படியாவது உள்ளேயே கொன்னுன்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பெரிய பெரிய கயிறு வச்சு உள்ளே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள வந்த எல்லாத்தையுமே ஒரு சின்ன கத்தியை வச்சு ஒரு கயிறை கட் பண்ணி கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிக்க பிளான் போடுறாங்க. ஆனால் இவங்க விடாம இவங்களும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க.